ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் என் பண்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த பட்டிமா மண்டபத்தினுடைய மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, என் அணியைச் சேர்ந்தவர்களே, எதிரணியைச் சேர்ந்த பெண் எதிரிகளே, உண்மையிலே மிக அழகாக பேசினார்கள். எனக்கு முன்னால் பேசிய சகோதரி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கல்யாணம் முடித்த உடனே உங்களை தண்ணி அடிக்காதீன்னு சொல்கிறோம், கேட்குறீங்களா? சிகரெட் குடிக்காதீன்னு சொல்கிறோம், கேட்குறீங்களா? ஆனால் உங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு தனி கொடுத்தன வான்னு சொன்ன ஒன்று மட்டும் ஏன் வர்றீங்க அப்படின்னு. அதில் லாஜிக் இருக்குமா? நீங்கள் எப்போ எங்களை தண்ணி அடிக்காதீன்னு சொல்கிறீங்க? வீட்டு வாசலில் நின்று சொல்கிறீங்க. சிகரெட்டு குடிக்காதீன்னு எங்கே நின்று சொல்கிறீங்க? வீட்டு வாசலில் நின்று சொல்கிறீங்க. உங்கள் அப்பா அம்மாவை விட்டுட்டு தனி கொடுத்துடவான்னு எங்கே நின்று சொல்கிறீங்க? நைட்டு 10 மணிக்கு பெட்ரூமில் நின்றுக்கிட்டு சொல்கிறீங்க. நான் கேட்பேனா இல்லை உடச்சிக்கிட்டு வெளியே ஓடியாருவேனா? கேட்டுத்தே ஆக வேண்டியது, வேற வழி இல்லைங்க. இதில் இந்த அம்மா சொன்னாங்க, அழகா சொன்னாங்க, பிரசவ வலி எவ்வளவு பெரிய வலி தெரியுமா? அதையும் தாங்கிக் கொண்டு நாங்கள் மறுபிரசவம் பார்க்குறோமே, 2வது குழந்தை பெற்றுக்கொள்ளுமோ, அதை விட ஆண்களுக்கு மிகப்பெரிய வலி இருக்குது தெரியுமாமா? நீங்கள் என்ன சொல்றீங்க? குழந்தை பக்கிறோங்கிறீங்க, 10 மாதம் சுமக்குறீங்க. வேணா மாற்றி விட்டு பாருங்க, நாங்களே 20 வருஷம் 30 வருஷம் தோக்குறோம், ஒரு 10 மாதம் சுமக்க மாட்டோமா? அதை விட பெரிய வலி இருக்குங்க. பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் ட்ரெஸ் எடுக்க போயிட்டு கடையில் புள்ள கேட்கறத வாங்கி கொடுக்க முடியாம, பையில பணம் இல்லாம 100 ரூபா காசு குறையுதுன்னு கூணி குறுகி அந்த கடைக்கார முதலாளிட்ட வேலை பார்த்த காசு நாளைக்கு வந்து 100 ரூபா தாரேன்னு கெஞ்சிக்கிட்டு நிப்பான் பாருங்க அப்பங்காரன். அதனுடைய வலியை விட உங்க வலி பெரிய வலி கிடையாதுமா. என்ன பேசுறீங்க நீங்க? உங்களால நாடு வீடு என்னைக்கு நல்லா இருந்திருக்கு? முதல்ல நீங்க நல்லா இருந்தாவில் நாடு வீடு நல்லா இருக்கும். ஆமா, பூரா அகலகலமா உட்காந்தீங்கன்னா எப்படி எங்களால் பட்டிமன்றம் நடத்த முடியும்? பூரா புரணி பேசுறது. உங்களை விட புரணி பேச தமிழ்நாட்டில் முடியுமா அம்மா? ஆம்பளை எவனாவது புரணி பேசி அவன் குடும்பத்தை கெடுத்தாடி சரித்திரம் உண்டா? 2 பெண்கள் ஒன்னா சேர்ந்தா போதும். ஏக்கா தெரியுமா என்னக்கா, அவ புருஷனை விட்டுட்டு ஒடியாந்துட்டானா? நெசமாவா? உன் புள்ள விட்டுட்டு ஒடியாந்தா அதுக்கு வழியே தண்ணியா நீ? முதல்ல இப்போ நாட்டில் புரணி பேசுறது பூரா நீங்க தேவையில்லாம கொத்தனாரா கல்யாணம் பண்ண எப்படி பூசி முழிகிறாண்டி. நீ டாக்டரை கல்யாணம் பண்ண உசுரை எடுக்கிறாண்டி. என்னடி வீடெல்லாம் ஒரே தீயா கிடக்கு, புறம் கறிப்பு சாம்பலா கிடக்கு, வீட்டுக்கார் பயிர் சர்வீஸ்ல எரிஞ்செறிஞ்சு விழுகிறாண்டி. இப்படி சம்பந்தம் இல்லாத பேசிக்கிட்டு உட்காந்தா இப்படி. இந்த பைக்கில் போறோம்ல ஆண்கள்லாம், பைக்கில் போகும்போது பாருங்களேன், இந்த டிராபிக் போலீஸ்காரு தனியா ஆம்பளை ஆள் போனான்னு நிப்பாட்டிடுவார். நிறுத்து நிறுத்து எடு. என்ன சார் எடுயா நீ? ஆர்சி எடு, எல்லாத்தையும் எடு. இதே ஒரு பொம்பளை ஆளை ஏற்றிக்கிட்டு போங்க. அன்னைக்கு நான் நிப்பாட்டிட்டேன் வண்டியை. அன்னைக்கு வண்டியை நிப்பாட்டிட்டேன். சார் என்ன எல்லாத்தையும் எடு. சார் நீங்கள் 100 வேணாலும் வாங்கிக்கோங்க, 200 ரூபா வேணாலும் ஃபைன் போடுங்க, 500 கட்ட சொல்லுங்க, கோர்ட்டில் ஓட போய் நான் கட்டுறேன், என் சந்தேகத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணுங்கன்னு. என்ன அப்படின்னாரு, தனியாக வந்தால் மட்டும் பிடிக்கிறீங்களே, ஏன் இந்த லேடிஸை ஏற்றிட்டு வந்தால் மட்டும் போன்னு சொல்கிறீங்களேன்னு. ஒன்றும் இல்லைடா, இங்கே வா, அவனே ஒரு கிரகத்தோட போய்கிட்டு இருக்கிறான், இதில் எதுக்கு நம்ம கிரகத்தை இருக்குன்னு சொல்லிட்டு தான் போடா போடா போடான்னு சொல்கிறது. இதுதான் அதனுடைய ரகசியம். உண்மைங்க. அதுலேயும் டிராபிக் போலீஸ் ஸ்டாப் அப்படின்னா நிற்க மாட்டேங்கிறான். இதே லேடி போலீஸ் ஸ்டாப் பண்ண கூச்சு அப்படின்னு மறுபடியும் அந்த அம்மா போப்பா, பரவாயில்ல மேடம், ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு போகிறேன். பார்த்தீங்களா? சமைக்கிறோம் சமைக்கிறோம் சமைக்கிறோம். நீங்கள் என்ன சமைக்கிறீங்க? நான் கேட்குறேன், எல்லா பெண்களையும் பார்த்து கேட்குறேன். வீட்டில் 20,000 25,000 ரூபா கொடுத்து ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்துருக்கோம்ல, அந்த ஃப்ரிட்ஜில் நீங்கள் என்ன தான் வச்சுருக்கீங்க? போன வாரம் வச்ச கோணில் மிச்சம், இஞ்சி இவ்வளோ உண்டு, கருவேப்பிலை கொஞ்சம், போன வாரம் வச்ச ரசம் அது விஷமாகவே மாறி இருக்கும். அப்புறம் என்ன வைக்கிறீங்க? நேற்று வச்ச பூவு, மாத்திரையை தூக்கி முழுங்கினா பூ வாடை வருது, பூவை தூக்கி தலையில் வச்சா மாத்திரை வாடை வருது. உங்களால் எவனாவது நிம்மதியாக இருக்கான அந்த நாட்டில்? என் மனைவிங்க கிரைண்டர் வாங்கி கொடுத்துருக்கேன், அந்த கல்லை தூக்க முடியலையா? எங்க கல்லை தூக்க முடியல, வெட் கிரைண்டர் வாங்கி கொடுத்தேன். அது மாவு அதான் கொட்டுமாங்கயா. இப்போ பட்டிமன்றத்துக்கு கிளம்பி வர்றேன், அவள் சொல்கிறா, அந்த மாவு அள்ளுறதுக்கு சிரமமாக இருக்குது, நீங்கள் அப்படியே மாவு அடுப்புக்கு வர்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தால் பண்ணி வச்சுட்டு போங்க. நான் சொல்லிட்டு வந்திருக்கேன், வாயை திறந்துக்கிட்டு அங்கேயே உட்காந்துரு, சுட்டு உன் வாயில் வைக்க. அப்படி ஏங்க, என் மனைவி 2 மூட்டு வலிக்குது. நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனேன். டாக்டர் 3,500 ரூபா பணம் கட்ட சொன்னார். கட்டிட்டேன். அந்த ரூமுக்கு போங்க அப்படின்னாரு. அங்கே ஒருத்தர் பிசியோதெரப்பின்னு ஒருத்தர் உட்காந்துருக்கார். எஸ் மேடம், ஓகே வாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? 2 மூட்டு வலிக்குது சார். ஒன்றும் இல்லை, முன்னங்கால இப்படி வைங்க, பின்னங்கால இப்படி வைங்க, இப்படி ஒரு 1/2 மணி நேரம் செய்யுங்க. அந்த ஆள் 3,500 ரூபா காசு வாங்கிட்டு என் பொண்டாட்டி அம்மி இறக்கி விட்டாயா. இதை வீட்டில் செஞ்சுருந்தானே அவ்வளவு இது இல்லையா? அதில் கிச்சனில் ஏமாத்துறது. சீனி டப்பாவில் மசால் பொடின்னு எழுதி வச்சிருந்தா,
என்னம்மா சீனி டப்பால மசால் பொடி, சும்மா இருங்க, எறும்பை ஏமாத்துறக்கு. அது படிச்சுட்டு அப்படியே திரும்பி போயிடும். அது என்ன எறும்பு என்ன ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருக்கோம்? இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல. இவங்க சொன்னாங்க தண்ணி அடிக்கிறார்கள், 612 கோடி வருமானம் வருகிறது. 612 கோடி நாங்கள் கொடுக்குறோம்ல, அதை நாட்டை வளர்க்குறதுக்காக நாங்கள் செய்யக்கூடிய வேலை. நாங்கள் கொடுக்குற காசு டாஸ்மார்க்குக்கு போகுது, டாஸ்மார்க்லேருந்து பேங்க்கு போகுது, பேங்க்லேருந்து நம்ம ட்ரெஷரிக்கு வருது, ட்ரெஷரிலேருந்து கவர்மெண்ட்டுக்கு வருது, கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு சம்பளம் வருது. இது நாங்கள் கவர்மெண்ட்டு கொடுத்து கவர்மெண்ட்டை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்மா. இதான் ஒரு பெரிய குறையாலாம் சொல்லாதீங்க. ஆம்பளையால் தண்ணி அடிக்கிறான் தண்ணி அடிக்கிறான். நீங்கள் வேணால் ராவா ஓல்டு மங்க ஒரு கட்டிக்கு விட்டு பாருங்கள், என்ன கஷ்டம் தெரியுமா? அது அறுத்துக்கிட்டு உள்ள இறங்கல இத்தனை ஊறுகாய தோட்டா தான் நிற்கிது. கஜா புயல் அடைஞ்சு இருந்த போஸ்ட் மரம் பூரா விழுந்து கிடக்குங்க. அங்கே ஜேசிபி இயந்திரம் மேலே ஏறி அது மேலே நின்றுக்கிட்டு நாட்டியம் ஆடுறது மாதிரி அந்த வெயில்லை வேணல்ல நின்று என் மின்சார ஊழியர் ஆண்மகன் பணிபுரிகிறானே, அது மாதிரி நீ உன்னால செய்ய முடியுமா? நீங்க தான் ஜேசிபி மேலே ஏறி நின்று அதுதான் தாங்குமா? நான் கேட்குறேன், ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுறான், வீட்டுக்கு உழைக்கிறான். ஆனால் அப்படி இருந்தாலுங்க, நான் இருக்கேன் பாருங்க மகாராஜா. ஆஹா, என் மனைவியை சார் நான் ஒரே வார்த்தையில் அவளை அடக்கிடுவேன். என்ன வார்த்தைன்னு சொல்லுங்க, பூரா 8 கோடி மக்களும் தெரிஞ்சுக்கிறட்டும். சார் அவ பூரி கட்டையை விட்டு எரிவா, சொம்ப விட்டு எரிவா, டம்ளரை விட்டு எரிவா. நான் ஒரே வார்த்தையில் அடக்கிடுவேன் சார். எப்படி? 2 கையையும் மேல தூக்கி அடியே என்ன மன்னிச்சிரு அப்படிம்பேன். ரைட், ஓகே, போயிட்டாரு. அதுக்கு நான் மானங்கட்டு போய் நான் வேற இங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பாத்தீங்களா? ஒரு டெக்னிக்கலை சொல்லி கொடுக்க வேண்டியதானங்க. இதுல இவங்க சொன்னாங்க பெண்கள் தான் தங்கப்பதக்கம் வாங்கி இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், PV சிந்து இன்னைக்கு உலகம் அறியப்படுகிறாள், சாக்சி மாலிக் இன்னைக்கு உலகம் அறியப்படுகிறாள். அந்த PV சிந்து போட்டியில் கலந்துக்க முன்னாடி 2 காலம் அடிபட்டு போய் மூட்டு உடைஞ்சு உட்கார்ந்துருந்தா அவங்க அப்பா அவரை சேர்லே உட்கார வச்சு தினம் அவருக்கு பயிற்சி கொடுத்து இன்னைக்கு உலகம் அறிய செய்திருக்கிறார். ஒரு தந்தையினுடைய உழைப்பால் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். அந்த பொண்ணு சொல்லியிருக்கா. ஆம்பளை பொய்யே சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப புத்தாண்டு பிறந்த அன்னைக்கு பொய்யே சொல்லக்கூடாதுன்னு சாமியை கும்பிட்டு பட்டையை போட்டு வந்து உட்காந்துருப்பான். சாப்பிட உட்காந்துட்டு அந்த அம்மா சொல்ல, சமையல் எப்படிங்க, போய் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துடும். சூப்பர்னு சொல்லித்தான் ஆகணும். பார்த்தீங்களா? சேலை கட்டி எப்படி, எனக்கு சேலை எப்படி இருக்கு, தேவாங்கமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, தேவதமாக இருக்குமான்னு சொல்ல வேண்டியது. அங்கேயே பாருங்க. அதுலேயும் பாருங்க, பொங்கல் அன்னைக்கு காலைல 7 மணிக்கு வரட்டு வரட்டு வரட்டுன்னு 11 மணி ஆச்சு. பொங்கலை இறக்கி தொடி சட்டி ஓட்டையா போகும்போது கிண்டிக்கிட்டே இருங்க செல்போனை உள்ள ஓட்டுட்டேன், அதை தேடிக்கிட்டு இருக்கேன். அப்படி நீங்க என்ன பெண்கள் இன்னைக்கு இவ்வளவு சிறப்பா நகை அணியறீங்கல்ல, மினுமினுப்பா போடுறீங்கல்ல, அந்த கோளாறுல தான் தங்கத்தை வெட்டி எடுக்கிறான். அந்த கோளார் தங்க வயல்ல வெளியில ஒரு பதாகை வைத்திருக்கிறார்கள். இங்கே வலது கையை இழந்தால் 2 லட்சம், இடது கையை இழந்தால் 1 லட்சம், வலது காலை இழந்தால் 3 லட்சம் என்று அங்கே எழுதியிருக்கும். அங்கே உள்ளே பணிபுரியக்கூடிய பணியாளர்களை போய் பார்த்தால் அதில் சிலருக்கு வலது கை இருக்காது, இடது கை இருக்காது. அது உண்மையிலே அவர்கள் இயந்திரத்தில் அடிபட்டது அல்ல. தன் தங்கைக்கு திருமணமாக வேண்டுமே, என் சகோதரிக்கு திருமணமாக வேண்டுமே என்பதற்காக எத்தனையோ பேர் தன் கைகளை இயந்திரத்துக்குள்ள விட்டு இன்னைக்கு ஊனமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இளைஞர். பெண்கள் பிள்ளைகளுக்கு அமரம் அடி கொடுப்பவர்கள் நீங்கள், நான் மறுக்கவில்லை. ஆனால் எங்கள் பிள்ளைகளை உயர படி கொடுப்பவர்கள் எங்களுடைய ஆண்கள். எந்த விதத்திலே நாங்கள் குறைஞ்சு போயிட மாட்டோம். ஆண்களால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது, சுழன்று கொண்டு இருக்கிறது. பெண்களால் ஒரு நாடும் வீடும் முன்னேறவில்லை என்று நல்ல தீர்ப்பை தாருங்கள் என்று வேண்டி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். இளைஞர்கள் எவ்வளவு சிரமப்புறம். கோளார் தங்க வயலில் தன் காலை இழந்து தங்கச்சிக்கு பந்த காலல் போட்டது. இது மாதிரி எவ்வளோ சம்பவம் இருக்கா? அப்படி நான் நிறைய நாடுகள் போகும்போது விமானத்தில் வரும்போது அங்குள்ள இளைஞர்கள்லாம் சொல்லுவாங்க, எங்கே ஊர் தம்பி எங்கே போகிறீங்க? கும்பகோணம் போகிறேனே. எத்தனை வருஷம் கழிச்சு? 8 வருஷம் கழிச்சு போகிறேனே. அப்பா இறந்துக்கு போக முடியல, தங்கச்சி கல்யாணத்துக்கு போக முடியல, ஏன்னா போனால் ஃப்ளைட் டிக்கெட் ஒரு 10,000 வேஸ்ட் ஆயிருமேன்னு சொல்லி நான் இருந்து அந்த 10,000 மிச்சமான தங்கச்சிக்கு ஒரு 2 பேரும் சேர்த்து எடுக்கலாமேன்னு சொல்லி 8 வருஷமாக சொந்தங்களை பிரிஞ்சு நான் சம்பாரித்து அனுப்புகிறேன். இப்படி உணர்வுபூர்வமாக. ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க? போலீஸ் ஸ்டேஷன் ரிப்போர்ட் கொடுக்குறாங்கம்மா, என் வீட்டுக்கார காணாம் சார். என்னைக்குமா காணாமல் போனார்? 13ஆம் தேதி. 13ஆம் தேதி காணாமல் உனக்கு 1ஆம் தேதி வந்து ரிப்போர்ட் கொடுக்குறேன். இன்னைக்கு தான் அவர் சம்பள நாள். சரி, அடையாளம் சொல்லுமா? ப்ரோன் கலர் கவருங்கன்னு இருக்கு. அவர் அடையாளம் சொல்லலை, அவர் வாங்குற சம்பள கவரத்தை அடையாளம் சொல்லியிருக்கு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இன்னொரு அம்மா ரிப்போர்ட், என் வீட்டுக்கார காணாமுங்க. அடையாளம் சொல்லுமா?
தகன்னு கலர் மின்னுவார், எம்ஜிஆர் கலர். உயரம்னா உயரம், நெப்போலியன் மாதிரி உயரம், பார்க்க பளிச்சுன்னு இருப்பார். பக்கத்தில் இருக்க சொல்லிடா, ஏய் உன் புருஷன் கரைச்சாங்குஞ்சி மாதிரி ரெடி இருப்பான், சும்மா ரெடி, அப்படியா நல்ல புருஷன் கிடைக்கட்டு இப்போ ஒருத்தி அதை கெடுத்து விட்டு போயிடுவா. இப்படித்தான் பார்க்குறீங்க ஒழிய எல்லா இடத்துலையும். முற்றந்துருந்து முனிவரே திருச்செந்தூர் அந்த கடற்கரை 2 சாமியார் சந்திக்கிறாங்க. வாங்க சுவாமி, வர்றேன் சுவாமி. நீங்கள் எப்படி சாமியார் அடைங்க? கலாகலான்னு ஒரு பிள்ளைய லவ் பண்ணேன், ஒன்றும் காதல் கை கூடலை, அதில் எப்படி சாமியார் ஆகிட்டு? அதை விடுங்க, நீங்கள் எப்படி சாமியார் ஆகிங்க? அந்த சனியம் முடிச்ச கலாவை நான் தான் கல்யாணம் பண்ணேன், பார்த்தீங்களா? இவ்வளோ நொம்பளை இருக்குன்னு அடுக்கினார். இளைஞர் என்ன கஷ்டப்படுறோம், ஆண்கள் என்ன கஷ்டப்படுறோம், அத்தனை தொகுத்து முடிச்சிருக்காரு. பட்டிமன்றத்தில் நிறைவு பேச்சாளர். கின்னஸ்லேயே அவனை சாதனை புரிஞ்சிருக்குன்னா பட்டிமன்றம்ல அந்த பிள்ளைக்கு அசால்ட்டாக பேசும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். சேலத்திலிருந்து வந்திருக்கிற ஐஸ்வர்யா அவர்களுக்கு நல்ல கரகோஷம் கொடுங்க.